ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வேர்ல்டு ஃபுல்லாக பேசக்கூடிய ஒரே விஷயம் இப்போது இந்தியா பாகிஸ்தான் வார் தான். இந்த இந்தியா பாகிஸ்தான் வாரில் நமக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து வரக்கூடிய அலர்ட் மெசேஜை நமக்கு எல்லார் ஃபோன்லேயும் எப்படி ரிசீவ் பண்ணுறது, நெக்ஸ்ட் இந்த வார் டைமில் எப்படி நம்ம வாட்ஸ்அப்பில் சேஃப்டியாக இருக்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எல்லோரும் பாருங்கள். மெயினாக உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட். இந்த ஆப்பில் க்ளோசரி ஐட்டம்ஸ் எல்லாம் பெஸ்ட் ப்ரைஸில் இருக்குது. இந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எல்லோரும் செக் பண்ணி பாருங்கள். எல்லாருமே உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் வைக்கிடுங்க. வாட்ஸ்அப் போனதுக்குமே மேலே 3 டாட் லைன் இருக்கும். அந்த டாட் லைனை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிடுங்க. செட்டிங்ஸை நீங்கள் கிளிக் பண்ணதுமே கீழே பார்த்தீங்கன்னா ப்ரைவசின்னு ஆப்ஷன் 2வது இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணோன்னா கீழே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாமே ஃபஸ்ட்டு 2 இதையும் நீங்கள் டேர்ன் ஆன் பண்ணிவிடுங்க. இந்த 2 இதுவும் எதுக்குன்னா, உங்களுக்கு அன்னோன் அக்கௌண்ட்லேருந்து ஏதாவது ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா இது பிளாக் பண்ணும். 2வது உள்ளது என்னதுன்னா, உங்களுக்கு அன்னோன்லேருந்து தேவையில்லாத ஐபி அட்ரஸ்லேருந்து உங்களுக்கு கால்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா உங்களுக்கு பிளாக் பண்ணி விட்டுரும். நெக்ஸ்ட் என்னென்னா, உங்களுக்கு ஆப்ரேஷன் சிந்து இல்லை கவர்மெண்ட் இப்போ ரீசெண்டாக ஏதாவது வார்க்கு நேம் வச்சுருக்காங்கன்னா அந்த நேமில் உங்களுக்கு பிபிடியோ இல்லை உங்களுக்கு லிங்க்கு இமேஜஸ் எது வந்தாலும் அதை நீங்கள் பிளாக் பண்ணிடுங்க அந்த கான்டெக்ட்டை. நெக்ஸ்ட் அந்த மெசேஜை டெலீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இப்படி ஒரு லிங்க் இல்லை உங்களுக்கு ஃபைல் வருதுன்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லுங்கள். இந்த லிங்கை தொடர்றது மூலமாக உங்கள் மொபைல் ஹேக் ஆக கூட செய்யலாம். அதனால் இந்த டைமில் அன்வான்ட் லிங்க்ஸ் எதுவும் நீங்கள் டச் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, எல்லாருமே உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் போய்க்கிடுங்க. செட்டிங்ஸ் போகிறதுமே நீங்கள் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்கன்னா சேஃப்டி அண்ட் எமர்ஜென்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுமே கீழே லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் எமர்ஜென்சி அலர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு அலோ அலர்ட்ஸ்ன்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுடுங்க. இது ஏன் நான் உங்களை எனேபிள் பண்ண வைக்க சொல்கிறேன்னா, கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அலர்ட் வந்துச்சுன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா வைப்ரேஷனை ஆன் பண்ணி வச்சுடுங்க. இது ஏன் ஆன் பண்ணி வைக்க சொல்கிறேன்னா, உங்கள் மொபைல் சைலண்ட் இருந்தாலும் இந்த வைப்ரேஷன் மூலமாக உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு தெரியும். அதுதான் உங்களுக்கு நான் இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணி வைக்க சொல்கிறேன். அவ்வளோதான் காய்ஸ், எல்லோரும் இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுடுங்க. வார் டைம் எல்லோரும் சேஃப்டியாக இருங்க. ஜெய்ஹிந்த். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.